நம்பிக்கையின் பேர்ல கொடுத்ததுதான். நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கலாம், பட் சின்ன அமௌண்டா இருந்தா ஓகே. கண்டிப்பா நீங்க கொடுக்கப்படுறது வந்துட்டு பெரிய அமௌண்ட். இப்போ நம்ம இந்தியா மணில அது எவ்வளவு? 1 crore வருது. அந்த வீட்டுல நீங்க என்னுடைய திங்ஸ் எதுவுமே நான் எடுக்கல மேம். கார் வாங்கி விட்டுருந்தோம், எதுவுமே நாங்க எடுக்கல. உயிருக்கு பயந்து ஊருக்கு வந்தோம் மேம். அதுல அவர் மேல நல்லா பற்றா இருந்தேன். சரி, நல்ல ஒரு இபாதத்தா இருக்காரு, நம்மளை ஏமாத்த மாட்டாரு. ஆனா கடைசியில வந்து அவர் இப்படி செஞ்சுட்டாருங்கிறதுல அந்த இடத்துல இருந்து எனக்கு அதை மீளவே எனக்கு முடியல. நீங்க அதை ஈஸியா போலீஸ்ல சொல்லிட்டு போயிருக்கலாமே சார். நீங்க அதை ஈஸியா இதுல நான் சம்பந்தப்படல, என் பேரை இது இவங்க கடன் சொல்லிட்டு இவங்க ஏமாத்தி இருக்காங்க, இவங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட இருந்து 1 லட்சம் வெள்ளி வாங்கியிருக்காங்க, இவங்க மூலமா தான் வந்துட்டு அந்த காசு பாஸ் ஆயிருக்கு, அதனாலதான் நான் கேட்டேன். அதை தாண்டி இப்ப இவங்க வந்துட்டு மலேசியா கவர்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உங்க மேல. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்டா மேம், நீங்க 2 பக்கம் பேசாதீங்க மேம். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்க இந்த காசை வாங்கிட்டு பேசாம போங்க, இப்போதைக்கு நீங்க காசை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு காசு கேட்டீங்க, நான் தந்தேன். நான் உங்ககிட்ட காசு குடுக்கறேன் அப்படின்னு ஒரு போட்டோவாச்சு இருக்கணும். அவங்க அது பண்ணல, எந்த எவிடன்ஸும் இல்ல. அவர் என்னை ஏமாத்திட்டாரு சொல்றாரே தவிர 3,60,000 நீங்க என்கிட்ட வாங்கலையா? நீங்க என்கிட்ட வாங்குனீங்களா வாங்கலையா? நீங்க என்கிட்ட வாங்குனீங்களா வாங்கலையா? உங்க பிள்ளையாரையே சொல்லுங்க, நீங்க வாங்கலையா? நம்பர் யார்ட்டையும் பேச, அப்ப ஏன் காசு வச்சிருக்கிறவங்க நீங்க, உங்கள்கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுவேன்? உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க. 1 லட்சம் வெள்ளி நீங்க வந்து கார்னருக்கு வாங்குனீங்க, 1 லட்சம் வெள்ளி பிஸ்ட்ரோக்கு வாங்குனீங்க, கம்மம் ஜமாக்கு 1,60,000 வெள்ளி வாங்குனீங்க, மொத்தம் 3,60,000 வெள்ளி. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலேசியால சுத்தி பார்க்க போனவங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போது ஒரு பிசினஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து அங்க பிசினஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மலேசிய மணில 3,60,000 வெள்ளி, இந்திய மதிப்பீட்டுல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள காசை கொடுத்திருக்காங்க. பட் அதை வாங்கிட்டு கடையையும் தராம பிசினஸும் பண்ணாம அவங்கள அந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அவங்க லைஃப்ல என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்துமா வரீங்க? என் பேர் மஹரிபராணிமா. நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து அலகன்குளத்துல இருந்து வர்றோமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எனக்கு என்ன பிரச்சனைண்டா, நான் 2014 மலேசியாவில் வந்து அலிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணேன். கடை ரீதியா சம்பந்தமா பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு 2008 போயிருக்கு. மலேசியா சும்மா சுத்தி பாக்குற அந்த மாதிரி போனீங்களா இல்ல? இல்ல மேம், நாங்க வந்து ஏற்கனவே வந்து எங்க சொந்தக்காரவங்க அங்க கடை வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க வந்து என் ஹஸ்பண்ட், எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாரும் அங்கதான் வேலை பார்த்தாங்க. அப்ப பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் அங்க போயிருந்தேன். 2008 கூட்டிட்டு போயிருந்தேன். கூட்டிட்டு போன இடத்துல சரி வெளியே போய் சாப்பிடலாமே அப்படிங்கிற இடத்துல வெளியே அவுட்டோர் மாதிரி போயிருந்தோம். போயிருக்கையில வந்து இந்த ARR கடையில போய் சாப்பிட போனோம். அப்ப அவர் வந்து அவர் வந்து அந்த முதலாளி எனக்கு தெரியாது. நீங்க எந்த ஊருமா அப்படின்னு கேட்கல. பேர் சொல்லுங்க. முகமது அலி. அவர் எந்த ஊருமா அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. நாங்க ராமநாதபுரம் மாவட்டம் அலகன்குளம். நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் தான், வாணி பக்கத்துல அப்படின்னு. அப்ப எங்க ஊரும் உங்க ஊர் பக்கத்துல தானே அப்படிங்க போயில எங்க இருந்துமா வர்றீங்க, என்ன செய்யறீங்க அப்படி. இல்ல எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க சின்னம்மா கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க சும்மா டிராவலிங்க வந்திருக்கேன் சுத்தி பார்க்கறதுக்கா அப்படி. ஏன் நீங்க பிசினஸ் பண்ணலாமே, நீங்க தனியா பிசினஸ் பண்ணலாமே அப்படின்றாரு. தனியா பிசினஸ் பண்றதுக்கு அங்க நம்மளுக்கு முறைப்படி எல்லாமே வேணும்ல, நம்ம எப்படி பண்றது, நம்ம திடீர்னு போய் ஒரு இடத்துல பண்றதா இருந்தா அங்க உள்ள அப்ரூவ் வேணும், அண்ட் பெர்மிட் வேணும், எல்லாமே வேணுமே. அப்படி எல்லாமே நான் செஞ்சு தர்றேன், கடை என் பேர்ல எடுத்து எல்லாமே நான் செஞ்சு தர்றேன், உங்க ஹஸ்பண்டுக்கு பெர்மிட் போட்டு உங்களுக்கு பெர்மிட் போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசாவும் எடுத்து தர்றேன், நீங்க என்கிட்ட பிசினஸ் பண்றீங்கடா, ஓகே நான் பண்றேன் அப்படின்னு. நீங்க கஷ்டப்படுறேன்னு வேற சொல்றீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சார் இதை யோசிச்சுதான் நான் சொல்லணும், திடீர்னு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல மேம், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் யோசிச்சோம். போய் செட்டில் ஆகலாமா, பிள்ளைங்களை கூட்டிட்டு போய், இந்த பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க, படிப்பு இருக்கு அப்படின்னு. 3 வருஷம்னா அந்த 3 வருஷம் இடைப்பட்ட காலத்திலேயே அந்த முகமது அலி வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க? பேசினாரு. நான் என்னட்ட பேசல, ஹஸ்பண்ட்ட. கடை எப்ப எடுக்கிறீங்க, நான் வேற கடை திறக்க போறேன், எப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் சொல்லுவோம், வீட்டுல என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்காங்க, சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த 3 வருஷ காலமுமே இப்படி போயிருச்சு. அதோட நான் 2012 கடைசியில போறேன்.
எனக்கு 3வது பேபி பிறந்திருந்தா, பிறந்து 1 வயசு. அதோட 3 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு மலேசியா போயிட்டேன். போய் நாங்க போட்டிருந்தோம், எங்க அம்மா வீட்ட போட்ட நகை, எங்கள்ட்ட இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, சரி ஒரு கடைய எடுத்து ரன் பண்ணுவோம் முடிவு அப்படின்னு பண்ணிட்டீங்க முடிவு அப்போ. பண்ணியாச்சு. முடிவு பண்ணி சரி அவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் எடுத்துறேன்னு சொல்றாருல, நம்ம எல்லாரும் ஒண்ணா நின்று ஃபேமிலியா நின்று நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும்ல அப்படின்ட்டு, சரி ஒரு முடிவு எடுத்து எங்க அம்மா சொன்னாங்க, யோசிச்சு செய்யுமா எதா இருந்தாலும். எங்க அம்மா சொன்னாங்க, இல்லம்மா இவர் நல்ல மனுஷன், எதுவுமே தொழுகிறாரு, ஓதுறாரு, நல்லா பயான்னு சொல்றாரு, நம்மளுடைய நம்ம வேற இருக்காரு, கண்டிப்பா நம்மளை ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு நானும் என் கணவரும் ஒரு மனதா சம்மதிச்சு ஃபர்ஸ்ட் 1 லட்சம் வெள்ளி கொடுத்தோம் 2014ல. 1 லட்சம் வெள்ளி 2013ல கடைசியிலே 1 லட்சம் வெள்ளி கொடுத்தாச்சு. அப்ப கொடுத்துட்டு ஜனவரி மாசம் சொல்றாரு, உங்களுக்கு கடையை நாங்க ஏஆர் கார்னர் வந்து தரப்போறேன் செக்ஷன் 15ல, நீங்க 2,60,000 வெள்ளி தரணும் அப்படின்னு. அப்புறம் 1 லட்சம் வெள்ளி மறுபடியும் கொடுக்குறேன். 3வது கட்டமா 1,60,000 வெள்ளி 1,60,000 கொடுத்தா அந்த அக்ரிமெண்ட் நம்மளுக்கு. ஆனா அக்ரிமெண்ட் அவங்கள்ட்ட கடன் நடத்துறவங்களுக்கு அக்ரிமெண்டே கிடையாது. இது வரைக்கும் அந்த கடையில வேலை பார்க்கறவங்க அக்ரிமெண்ட் கிடையாது அவர்கிட்ட மொத்தத்துல. ஆனா நீங்க வந்துட்டு இப்போ 1 லட்சம், அதுக்கப்புறம் 1 லட்சம், அப்புறம் 1.5 லட்சம், இது வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட். அக்ரிமெண்ட்டும் எதுவும் இல்ல. வேற ஏதாவது ப்ரூஃப் நீங்க கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாதுன்னா மனிதருடைய ப்ரூஃப் மட்டும்தான். அவங்க தம்பி அரஃபாத்து, உதுமான்ங்கிறவங்க, அவர் 3 பேர் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. நான் ப்ரூஃப் எதுவுமே வாங்கல, அவரும் எந்த ப்ரூஃபும் எனக்கு தரல. நம்பிக்கையின் பேர்ல கொடுத்ததுதான். நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கலாம், பட் சின்ன அமௌண்டா இருந்தா ஓகே. கண்டிப்பா நீங்க கொடுக்க போறது வந்துட்டு பெரிய அமௌண்ட். இப்போ நம்ம இந்தியா மணில அது எவ்வளவு 1 crore வருது. 1 crore. அது வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட். சோ சாதாரணமா எழுதி கூட இல்ல ஒரு வீடியோவோ எந்த ப்ரூஃப் வீடியோ இருந்துச்சு மேம். ஏற்கனவே நாங்க வீடியோ வச்சிருந்தோம். அந்த போன் வந்து ஓப்போ போன். அந்த பிரச்சனையில நாங்க வெளியாகையில வந்து அந்த போனை வாங்கி அவர் உடைச்சிட்டாரு. எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கிறது ஓகே. பிரச்சனைக்கு நம்ம அப்புறம் வருவோம். நீங்க கொடுத்திருக்கீங்க, ஆனா எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம என்கிட்ட இல்ல. அதுல ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு, அந்த ப்ரூஃப் அழிஞ்சிருச்சு. நேரா அந்த முகமது அலிட்ட தான் கொடுத்தீங்களா இல்ல வேற யார் மூலமா அது கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அரஃபாத்துங்கிறவங்கள்ட்ட 1 லட்சம் வெள்ளி கொடுத்தோம். அரஃபாத்துங்கிறது ஒரு மேனேஜர், அந்த கடைக்குள்ளே முகமது அலியோட மேனேஜர்னா அவங்க தம்பி, கசின் பிரதர்னு சொல்லி வச்சுக்கிறீங்களா, அவங்க தம்பி. அவங்க வந்து 1 லட்சம் வெள்ளி வாங்கிட்டு போயிட்டாங்க. 2வது முறையா கொடுத்தது அலி அரஃபாத் இருக்காப்ல, அலி கையில ஒப்படைக்கிறேன் அந்த 1 லட்சம் வெள்ளி. பிஸ்ட்ரோல கொண்டு போய் ஒப்படைச்சேன். அவருக்கு மொத்தம் 3 கடை அந்த இடத்துலயே. நாங்க இருந்தது ஏஆர்ஆர் கார்னரு, அங்க அவங்க ஏஆர்ஆர் பிஸ்ட்ரோ கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ்னு வைங்களேன். அப்ப அலி வந்து நான் போய் இருக்கிறேன், வந்து வாங்கிட்டு போனாரு. 3வது தரையா கொடுத்தது அவங்க மாமா, கடையில வேலை பார்க்குற கேஷியர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட காசை ஒப்படைக்க சொல்றாங்க. இவர்கிட்ட காசை கொடுத்தா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறேன். அலி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப நான் காசு கொடுத்துட்டு நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ப்ரூஃப் இந்த அவர் பேசின ஆடியோ கால் இருக்கு, அந்த உதுமான்கிறவர். நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அலி கார்ல இருந்து வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணிட்டாரு. கலெக்ட் பண்ணவும் சரி கலெக்ட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டாரு, இன்னும் 4-5 நாள் சென்று உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தந்துடுறேன் அப்படின்னு. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டும் போட்டு தந்தார். எனக்கு மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டு தந்ததே. அதுல அந்த அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன்? அந்த அக்ரிமெண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி காசு வாங்கியிருக்கோம், இந்த கடையை உங்களுக்கு நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்னரா இந்த கடைக்குள்ள அவங்க சேர்றாங்க, நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம், 10 வருஷத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். ஒரு லீஸ்க்கு மாதிரி எடுக்கிறோம்ல, 10 வருஷத்துக்கு லீஸ் பண்றோம். அதனால வந்து மந்த்லி அவங்க வந்து டெய்லி அவங்க தர வேண்டியது வந்து, இப்ப நான் அந்த கடையை ரன் பண்ணாலும் டெய்லி அவங்களுக்கு வந்து அங்க உள்ள மணி 1500 ரிங்கிட் அந்த கடைக்கு நம்ம கொடுக்கணும். மீட்டர் மாதிரி. இப்போ இந்த 3 லட்சம் ரூபாய் இல்லாம நீங்க டெய்லி பேசிஸ்ல 1500 நான் கொடுக்கணும். அப்ப அப்படிங்கறது மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. அதுல 10 வருஷம் நம்ம இது பண்ணி இருக்க மென்ஷன் எல்லாம் பண்ணி, அது வந்து கல்லாவுல இருக்கும். எப்படின்னா அங்க உள்ள லைசன்ஸ், எஸ்எஸ்எம், அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்கணும். ஏன்னா திடீர்னு போலீஸ் வருவாங்க, நம்ம எடுத்து காமிப்போம், நம்ம இல்லாத நேரத்துல வேற ஆள் நிப்பாங்க. அப்ப எடுத்து காமிக்கிறதுக்கு அது ட்ராயர்ல தான் அது இருக்கும் எப்பவுமே. ஏன்னாட்ட வந்து கேசியரா இருந்த ஜௌபர் அலி வந்து என்ன செஞ்சுட்டாப்ல, அலி வந்து உடனே இந்த அக்ரிமெண்ட்டை எடுத்து எனக்கு வேணும். அவங்க காசு கொடுத்தாங்களா அவருக்கு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா வந்து என் கடையில உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் அதுக்கு பொறுப்பு. அவர்கிட்ட இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டாரு அவர். அதாவது அவர் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட்டை அவரே எடுத்துக்கிட்டாரு. இப்ப அந்த அக்ரிமெண்ட்க்கு காப்பி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்து வச்சு? இல்லையே மேம், நான் எதுவுமே அந்த வீட்டுல நான் எந்த என்னுடைய திங்ஸ் எதுவுமே நான் எடுக்கல மேம். கார் வாங்கி விட்டுருந்தோம், எதுவுமே நாங்க எடுக்கல. உயிருக்கு பயந்து ஊருக்கு வந்தோம் மேம்.
பிள்ளைங்களை கூட்டிட்டு ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் அனுப்புனேன். நாங்க அங்கதான் இருக்கோம். ஏன்னா என் பிள்ளைங்க பாஸ்போர்ட்டை கிழிச்சிட்டார. பாஸ்போர்ட் எடுக்கணுமா இந்தியா போசில போய் சொன்னா எப்படி கிழிச்சாங்க, என்ன பண்ணாங்க, பல கேள்வி வந்து ஏன் ஓவர் ஸ்டே ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள சரி, வச்சு. எனக்கு ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்னா, காசு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உண்டான ப்ரூஃப் இல்ல, எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல. சரி, ஓகே, ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு அக்ரிமெண்ட்னு கொடுத்துருக்காரு. அந்த அக்ரிமெண்ட் நீங்க கல்லாலலாம் வச்சிருக்கீங்க, இன்கேஸ் ஏதாவது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா காமிக்கிறதுக்காக. ஆமா. பட் ஒரிஜினல் அங்க இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு சேஃப்டிக்குன்னு, ஏன்னா இவ்ளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அதை நீங்க எடுத்து வச்சுக்கணும், இல்ல அட்லீஸ்ட் போன்லயாவது போட்டோ எடுத்து வச்சுக்கணும். போன்ல வச்சிருந்தோம். போன்ல காசு கொடுத்தது அவருக்கு கொடுத்ததையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம். போன்லயும் நாங்க வச்சிருந்தோம். அந்த போன் தான் எங்கள்கிட்ட இல்ல. எப்படி இல்லைன்னா அந்த போன் பிரச்சனை எங்க வீட்டுக்காரருக்கும் அழுகி பிரச்சனை வந்துருச்சு. எங்களை கடையை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னதோடய. சரி, எவ்வளவு மாசம் நீங்க அந்த கடையை நடத்தி? 3 மாசம் தான் மேம். அது வரைக்கும் ஸ்மூத்தா போச்சு? ஸ்மூத்தா போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் காசு கடைசியில 1,60,000 வெளி கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட் போட்டு தந்து 10 நாள்ல எங்களை வெளியாக்கிட்டாரு மேம். அந்த 3 மாசம் அந்த டெய்லி பேசிஸ்ல 1500 கண்டு எல்லாமே கரெக்டா வாங்கிட்டாரு. அவ தம்பி அரஃபாத் தான் வாங்கிட்டு போவாப்ல. அப்ப வரைக்குமே உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அண்ணன்டா. அவர் எப்பவுமே வரமாட்டாரு கடைக்கு. எப்ப என்னாச்சும் வருவாரு, கடைக்கு வருவாரு. கடைக்கு வந்தா ஒரு 20 பிள்ளைங்களை அந்த ஹோம்ல இருக்கிற பிள்ளைங்க வருவாங்க, சாப்பாடு கொடுப்போம். இல்லாட்டி ஹோமுக்கு வாரம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்து விடுவோம். அப்படி செய்வோம். அதுல அவர் மேல நல்லா பற்றா இருந்தேன். சரி, நல்ல ஒரு இபாதத்தா இருக்காரு, நம்மளை ஏமாத்த மாட்டாரு, அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு எப்பவுமே. ஆனா கடைசியில வந்து அவர் அப்படி செஞ்சுட்டாருங்கிறதுல அந்த இடத்துல இருந்து எனக்கு அதை மீளவே எனக்கு முடியல. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுல, அது எங்க இருந்து ஆச்சு? அந்த கடையில இருந்து ஆச்சு மேம். இல்ல, அதான் என்ன விஷயத்துல இருந்து ஆச்சுன்னு கேக்குறேன். என்ன விஷயத்துல ஆச்சுண்டா, ஏன் நீங்க வந்து பார்ட்னரா டாக்டரை உள்ள இழுத்தீங்க? டாக்டர் யாரு? டாக்டர் வந்து அங்க உள்ள டாக்டர் ஒருத்தவங்க, எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறவங்க. 2,60,60,000 வெள்ளி, 3,60,60,000 வெள்ளி ஏன் காசு, டாக்டர் காசு 1,00,000 வெள்ளி வாங்கி பிஸ்ட் இன்னொரு கடை எடுக்கிறதுக்காக நான் வாங்கி, நானும் அவரு வந்து பார்ட்னரா, இப்ப நீங்க எனக்கு கடை தர்றீங்க, நீங்கள் நானும் ஒரு பார்ட்னரா இருந்துக்குருவோம்ல. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க வாங்கித்தாங்க அந்த காசு அப்படின்னு. யாரு? அலி சொல்றாரு, டாக்டர்கிட்ட இருந்து எனக்கு காசு வாங்கித்தாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட இருந்து உங்களுக்கு நான் காசு வாங்கி தர முடியாது. அவர் வந்து புதுசா கடை திறப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட பார்ட்னரா வந்திருக்காரு. நீங்க இன்னொரு கடை நான் தர்றேன்னு சொல்றீங்கல்ல, வேண்டாம், அந்த 1,00,000 வெளியே வாங்கி நான் தர்றேன், எனக்கு அந்த கடையை நீங்க மீட்டருக்கு கொடுங்க, அவர் வச்சு நடத்தட்டும் அப்படின்னு. அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க யாரோ காரைக்குடியில இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யாரு சொந்தக்கார பிள்ளைங்க? அவங்க சொந்தக்காரங்க, டாக்டருடைய சொந்தக்காரங்க. டாக்டர் சொந்தக்காரங்க. அப்ப வந்து நான் வச்சு இது வாங்கி கொடுக்கையில், ஏன் நீங்க வந்து வாங்கி நீங்க செய்யறீங்க? இப்ப மேம், நீங்க கடை எனக்கு தந்துட்டீங்க, நான் வச்சு நடத்துறேன். அப்ப அதை நடத்துறதுல வந்து உங்களுக்கு மீட்டரு காசு மட்டும்தான். மீட்டர் காசுன்னா டெய்லி இப்ப நம்ம ஒரு கடை வச்சு மீட்டர் காசு மட்டும்தான். அந்த மீட்டர் காசு எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? உங்கள்கிட்ட வாங்கி எனக்கு எக்ரிமெண்ட் நீங்க போட்டு தராம இருக்கல, அவர்கிட்ட வாங்கி கொடுத்து நீங்க எக்ரிமெண்ட் போட்டு தராம தருவீங்களான்னு எனக்கு என்ன மேம் நிச்சயம் இருக்கு? சரி, நம்ம முகமது அலிக்கு கால் பண்ணி பேசலாம். பேசுங்க மேம். ஹலோ, முகமது அலியா? ஆமா, நாங்க ஜெயா பிளஸ்ல இருந்து தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். இந்தியால ஜெயா பிளஸ் சேனல்ல இருந்து தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம். இங்க மகரபா ராணி வந்திருக்காங்க. ஓகே சார், இப்போ அவங்க உங்ககிட்ட கடை வந்துட்டு லீஸ்க்கு வாங்குறதுக்காக 3,60,60 வெள்ளி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களாம். ஆனா 3 மாசத்திலேயே நீங்க அந்த கடையை விட்டு நீங்க வெளியில அனுப்பிட்டதாவும், திரும்ப காசும் 1,60,60 வெள்ளி கொடுத்துருக்கீங்க, மீதி 2,00,000 வெள்ளி பிளஸ் அவங்க காசை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு உண்டான அந்த லாபம் எதுவுமே தராததாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? இதுக்கு முதல்ல மலேசியாக்கு வந்து போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி, அதோட நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாத்தையும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணி. இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல செட்டில்மெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல, அவதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணாப்ல. என்னன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க சார்? அவ என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, நாங்க இவ்வளவு காசு கொடுத்துருக்கோம். அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு உள்ள ரிப்போர்ட்ல வந்து எங்களுக்கு இவ்வளவு காசு நாங்க வாங்கினது எங்க கணக்குல. நீங்க எவ்வளவுதான் சார் காசு வாங்குனீங்க? நாங்க வாங்கினது எனக்கு யாவும் வந்து 2,00,000 வெள்ளி. சரி, ஓகே. சோ அப்ப நான் சொன்னேன், எங்களோட லாஸ், கடையில உள்ள லாஸ், அவ வியாபாரத்தை நம்ம பிசினஸ் வந்து டவுன் ஆக்குனது, அதெல்லாம் நம்ம கழிச்சிட்டு நம்ம 1,500,000 வெள்ளி 60,000 வெள்ளி நம்ம கொடுக்கறதுக்கு எக்ரி பண்ணியாச்சு. அந்த காசு வாங்கிட்டு அவளும் போயிட்டா. நாங்க இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டும் போயிட்டா. திருப்பி இப்ப அங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காண்டா, அது எங்களுக்கு தெரியாது.
இல்ல சார், இவங்க மலேசியால கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்போ ஒரு காப்பி இருக்கு. அதுல நீங்க 3,60,000 வெள்ளி வாங்கியிருக்கதால அதுல இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்லையே, நான் ஏத்துக்கலையே. இல்ல நீங்க ஏத்துக்கிறீங்கன்றதை தாண்டி அவங்க அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது, கம்ப்ளைண்ட் காப்பி இங்க வச்சிருக்காங்க, அந்த ஒரிஜினல் இதுவே வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, அவங்க கம்ப்ளைண்ட். இப்ப எல்லாரும் போய் சொல்லலாம், நாங்க 5 லட்சம் கொடுத்துருக்கோம், 10 லட்சம் கொடுத்துருக்கோம்ட்டு. நாங்க வாங்கினவோ நாங்க அக்செப்ட் பண்ணோம்ல. பட் போலீஸ் இல்ல ஆக்சுவலி போலீஸ் விசாரிக்காம இந்த மாதிரி அவங்க ஒன்னு கம்ப்ளைண்ட் காப்பி எழுதி இந்த மாதிரி தர மாட்டாங்கல்ல. ஏன்னா உங்களோட தம்பி தான் வந்துட்டு, உங்க தம்பி மூலமா தான் அந்த காசெல்லாம் வந்துட்டு வாங்கி உங்களுக்கு வந்திருக்கு, அதாவது அராஃபத்ன்றவர் மூலமா. அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கேட்கும் போது ஆமா 3,60,000 வெள்ளி வாங்கினது உண்மைதான் சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒத்துருக்காரு. சரி, அவர் வாங்கினாருன்னா அது எப்படி என்கிட்ட வந்து கணக்கு பண்ண முடியும்? இல்ல அவர் வாங்கி உங்ககிட்ட தானே, அவர் வாங்கி, ஏன்னா உங்க கடை நீங்க லீஸ்க்கு விட்டுருக்கீங்க, சோ ஆப்வியஸா வாங்கி உங்ககிட்ட தானே கொடுத்திருப்பாரு. இப்ப எனக்கு வந்தது 2 லட்சம் வெள்ளி தானே. சரி, இப்போ 2 லட்சம் வெள்ளி வாங்கினதாவே இருக்கட்டும், அவங்க 3,60,000 வெள்ளின்னு சொல்றாங்க, நீங்க 2 லட்சம் சொல்றீங்க. அந்த 2 லட்சம் வாங்கிட்டு இந்த அக்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே நீங்க கொடுக்கலையா? இவ்வளவு காசு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு. இல்ல இப்ப லீஸ்னு ஒண்ணு பண்ணாவே, வீட்டுக்கு லீஸ்னு ஒண்ணு வந்து நீங்க பெருசா நீங்க கொண்டு வரேன்டா. இவ போய் ஒரு ஆள்கிட்ட போய் ஏமாத்தி, ஒரு டாக்டர்கிட்ட, ஓகே, ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் வந்து இது வந்து என் சொந்த கடை, என்கிட்ட வந்து நீங்க எனக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுங்கன்னு சொல்லி நான் 1 லட்சம் வெள்ளி அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். அது இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன் காசு. இப்ப அவளுக்கு 2,60,60,000 வெள்ளி கொடுத்துருக்கேன். இல்லையே, அது உங்ககிட்ட எல்லாமே கேட்டு உங்க கடன் தெரிஞ்சு அதுல பார்ட்னர்ஸா இருக்கிறதுக்காக தானே டாக்டர் வந்துட்டு வந்திருக்காங்க. நீங்க லைன்லயே வந்து நான் அந்த டாக்டர் என்ன லைனுக்கு கொண்டு வரவா? நீங்க பேசல அந்த டாக்டர்ட்ட? ஓகே சார், ஓகே, கண்டிப்பா இல்லங்க. அந்த ஒரு டாக்டரும் அந்த போலீஸ் அந்த அன்னைக்கு நம்ம கேஸ் எடுத்தால அவர் 2 பேரும் லைன்ல கொண்டு வந்துருக்கேன். ஓகே, யாரும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண. நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் அதை தாண்டி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க 1,60,000 வெள்ளி வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கதா சொல்றீங்க, ஆனா அவங்க 3,60,000 வெள்ளின்னு சொல்றாங்க. அதை தாண்டி இத்தனை வருஷமா அவங்களோட மணி நீங்க வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்துட்டு உங்களுக்குன்னு சில லாபம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 20 கடை வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இத்தனை வருஷமா என் மணி என்கிட்ட இருந்திருந்தா, இந்த கடை அவர் கொடுத்ததோட நம்ம கடையை வந்து அந்த கடையை வித்தாச்சு. அவளை வியாபாரத்தை வீணாக்கி நம்ம வியாபாரம் இல்லாம. இல்லையே, அப்ப 3 கடையா இருந்தது, இப்ப நீங்க 20 கடை வச்சிருக்கதால சொல்றாங்க. 20 கடை அது எங்க கடை, அது அவங்க காசு வச்சு நம்ம கடை 20 கடையா திறக்க முடியும். பட் இருந்தாலும் அவங்களோட காசு உங்ககிட்ட இருக்கும்போது அப்போ அந்த காசு உங்ககிட்ட இருக்கிறதா தானே அர்த்தம். அதை வச்சு நம்ம வந்து பெரிய ஆதாயம் பார்க்க முடியும். இப்ப கடையை வந்துட்டு கொடுக்கும்போது, அதாவது காசு வந்துட்டு காசு வாங்கியிருக்கீங்க, கடை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க லீஸுக்கு, அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் தானே, அதையே நீங்க வந்துட்டு யாருக்குமே கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது உண்மையா? அக்ரிமெண்ட் கொடுக்கறது வந்து அது வந்து அவ்வளவுதான் வந்து நம்மகிட்ட கேட்கணும். அவ்வளா வந்து நம்மகிட்ட கொடுத்து நான் கடை எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்துல அவங்க நம்பிக்கையில நம்மகிட்ட கொடுத்தா நம்ம அது பிரச்சனை இல்ல. இப்போ அவங்க நம்பிக்கையில கொடுத்ததை தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டதா சொல்றீங்களா? இப்போ அவங்க உங்க மேல இருக்க நம்பிக்கையில அக்ரிமெண்ட் இல்லாம கொடுத்ததை தான் நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டதா சொல்றீங்களா? நான் சாதகமா பயன்படுத்திக்கலையே. இல்ல நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. காசு கொடுத்தவங்க அவங்க அக்ரிமெண்ட் கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்க கேளுங்க, நீங்க வந்து இப்ப நீங்க வந்து 2 சைடுக்கு நீங்க கேட்கணும். அதனாலதான் சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம், நீங்க சொல்லுங்க. அவங்ககிட்ட வந்து 1 லட்சம் வாங்கி அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து எங்களை சூ பண்ணிருக்காப்ல. இல்ல அதுக்கு இப்போ அவங்க வந்துட்டு அது அவங்களோட கடன் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க உள்ள இதுல நீங்க இன்வால்வ் ஆகுறதுக்கு வேலையே இல்லையே. இல்ல அதுக்குண்டான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா, அவங்க கடை தான் சொல்லிட்டு அவங்க ஏமாத்துனதுக்கு? அந்த டாக்டர்ட்ட ப்ரூஃப் இருக்குல, அது அதுல என்னன்னு இருக்கு, அது என்னன்னு நீங்க அந்த டாக்டர் தான் கேட்கணும். இல்ல இப்போ இவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு, இவங்க கடைய அவங்களுக்கு லீஸ்க்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அந்த மாதிரிதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு. நீங்க இதுல சம்பந்தமே இல்லாம நீங்க எப்படி 1 லட்சம் வெள்ளி நீங்க வந்துட்டு நீங்க எதுக்காக கொடுக்கணும்? இல்ல இப்ப வந்து அவங்க வந்து நம்ம கடைன்னு அப்ப நீங்க அதை ஈஸியா போலீஸ்ல சொல்லிட்டு போயிருக்கலாமே சார். நீங்க அதை ஈஸியா இதுல நான் சம்பந்தப்படல, என் பேரை இது இவங்க கடன் சொல்லிட்டு இவங்க ஏமாத்தி இருக்காங்க, இவங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட இருந்து 1 லட்சம் வெள்ளி வாங்கியிருக்காங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்காமல இருந்திருக்கலாமே. நீங்க ஏன் 1 லட்சம் வெள்ளி டாக்டருக்கு கொடுத்தீங்க எந்த தப்புமே பண்ணாம? சோ அப்ப அந்த டாக்டர் கிட்ட இருந்து வாங்கின காசு உங்ககிட்ட தானே கொடுத்துருக்காங்க, அதை தானே நீங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் அவங்க ஏமாத்துனாங்க, நான் தான் என்னோட 1 லட்சம் வெள்ளியை நான் கொடுத்து எனக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்றீங்க. என்னங்க
நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நீங்க வந்து அவர்கிட்ட வந்து 1,60,60,000 தான் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க. இப்ப நான் அதுக்கு பதில் என்ன சொல்றேன்டா, நான் முதல்ல டாக்டருக்கு 1,00,000 வெள்ளி கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இப்ப 1,60,60,000 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2,60,60,000 நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன் என்னோட கணக்குல. இப்ப எனக்கு லாஸா இல்லையா? உங்களுக்கு லாஸா இல்லையா நான் கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, டாக்டர் வந்துட்டு இவங்களோட கடை, அது இவங்களோட இடம்னு சொல்லிட்டு ஏமாத்தி தான் டாக்டர் கிட்ட 1,00,000 வெள்ளி வாங்கியிருக்காங்க. அதாவது மகரிபா ராணி வாங்கியிருக்காங்க நீங்க சொன்னீங்க. இவங்க ஏமாத்தி வாங்கின காசை நீங்க ஏன் அடைக்கணும்னு நான் கேக்குறேன். ஏன் அடைக்கணும்னா எங்க கம்பெனி பேர்ல தான் நான் வசூல் பண்றேன். நீங்க நார்மலா ஒரு ஃபைல் இவங்க மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு போயிருக்கலாமே. என் பேரை யூஸ் பண்ணி, என்னோட கடை பேரை யூஸ் பண்ணி இவங்க இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு பார்ட்னர் வந்துட்டு போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்னோட இடம், இவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கலாமே. அந்த காசை என்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட திருப்பி கொடுக்க வந்தேனே டாக்டர். இதுல என்ன இருக்கு? அதுக்கு நீங்க மொத்தமா இவங்க கிட்ட வாங்கின காசை நீங்க இவங்க கிட்டயே செட்டில் பண்ணிருக்கலாமே. இவங்க யார்கிட்ட வாங்கின காசோ அவங்க டைரக்டா டீல் பண்ணிக்கிட்டு போயிருக்கட்டுமே. உங்களுக்கு புரியுதா சார் நாங்க கேக்குறது? டாக்டர் அவ மூணு பேர் பேசணும்ல, அவ டாக்டர் தான் என்கிட்ட சொல்றாப்ல, இல்ல நான் கொடுத்த காசு நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, பேலன்ஸா நான் வந்து அவட்ட வந்து நீங்க கொடுத்துக்கிறீங்க, வேலை முடிஞ்சு நம்ம கணக்கு. ஏன் நான் வந்து இவட்ட கொடுக்கணும்? இவ அந்த காசு எடுத்துட்டு டாக்டர்கிட்ட கொடுக்காம எடுத்தாங்கன்னா நான் என்ன ஆறுது? இப்போ இவங்க மூலமா தான் வந்துட்டு அந்த காசு பாஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். அதை தாண்டி இப்ப இவங்க வந்துட்டு மலேசியா கவர்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உங்க மேல. 3,60,60,000 வெள்ளி வந்துட்டு வாங்கிட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க உங்களை ஏமாத்தி இருந்தாங்க, உங்க இடத்த வந்துட்டு அவங்க இடம்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா உங்க தரப்புல இருந்து? ஏன்னா இவங்க தான் உங்க இடத்த அவங்க இடம்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருக்காங்களே. இவங்க நான் என்ன செய்ய முடியும்? இப்போ உங்களுக்கு நஷ்டம் ஆகாம இருந்திருக்குல்ல. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல. இதுல என்ன நஷ்டம் ஆயிருக்கு எனக்கு சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு புரியல. நீங்க தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நஷ்டம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. அந்த நஷ்டம் ஆகாம தடுத்திருக்கலாமே. இது வந்து முதல்ல நடந்தது மேடம். இது வந்து ஒரு 5-6 வருஷமாச்சு இந்த காசு. இவ வந்து இப்பதான் வந்து உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கா. இது நடந்தது 7-8 வருஷமாச்சு. ஆமா, அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது விசா வந்துட்டு அவங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே விசா முடிஞ்சிருச்சு. விசாவை ரெனியூ பண்ணி தர சொல்லி உங்ககிட்ட தான் கேட்டிருக்காங்க. நீங்களும் தரேன்னு சொல்லிட்டு தரல லாஸ்ட் வரைக்கும். அத வந்துட்டு விசா சொல்லி சொல்லிக்கிறா. என்கிட்ட எந்த டீலுமே பண்ணல, எல்லாமே டீல் பண்றது என் தம்பிட்ட. எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல. அவ வந்து என் கடை எடுத்தா, எனக்கு அவ வியாபாரம் பண்ற முறை சரியில்லை, எனக்கு பிடிக்கல, நான் சொல்லிட்டேன் நீங்க கடை விட்டு கிளம்பிருங்க. சரி, 3 மாசத்திலே நீங்க எத்தனை வருஷத்துக்கு சார் நான் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. அந்த வியாபாரத்தை நாங்க வித்துட்டோம், அந்த கடையை. அந்த வியாபாரம் ஒழுங்காவே இல்ல, அதோட எல்லாமே எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் நாங்க வந்து பெருசா சரி சார், இப்போ உங்களுக்கு அவங்க சொல்றபடி 3,60,60,000 வெள்ளி, நீங்க சொல்றபடி 2 லட்சம் சொல்றீங்க. எத்தனை வருஷத்துக்கு நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க? அக்ரிமெண்ட் போடல, வாய் வார்த்தையா எத்தனை வருஷத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? நீங்க அவட்ட கேளுங்க, ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? 10 வருஷம்னு அவங்க சொல்றாங்க சார். உண்மையா? நான் 3 மாசம் சொல்றேன். 3 மாசத்துக்கு யாராவது லீஸுக்கு பேசிக் அக்ரிமெண்ட் 1 இயர் தானே சார் லீஸுக்குன்னு விடுறது. 3 மாசத்துல எப்படி சார் போடுவாங்க? நீங்க வந்து அவ பேச்சுல ஓகே the பொன் செல்வி லைன்ல வந்துட்டு இருக்கா. பொன் செல்வி, how are you? குட். இது என்ன இஷ்யூ? இது செல்வின்றவங்க யாரு? இது வந்து இப்ப என்ன ஜயா டிவில இருந்து போன் அடிக்கிறா அந்த என்ன மகரிபா. ஓகே சார், ஆக்சுவலி செல்வின்றவங்க யாரு சார்? போலீஸ். இவதான் உங்க கேஸ் மலேசியால போலீஸ் ஆபீசர். ஓகே மேம் ஆக்சுவலி நாங்க ஜெயா பிளஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம், தீர்வை தேடின்ற ஒரு நிகழ்ச்சியில இருந்து. சார், நான் இந்த மாதிரி எல்லாம் நான் கால்ல பதில் கொடுக்க முடியாது சார். இல்ல அவ வந்து ஜெயா டிவில இருந்து போன் அடிக்கணும்னு சொல்றா. சோ இப்ப நம்ம என்ன சொல்றோம்டா, நம்ம அன்னைக்கு வந்து எல்லாமே பேசி செட்டில்மெண்ட்லாம் 1,60,60,000 கொடுத்து இனிமே எந்த பிரச்சனை வராதுன்னு மகரிபா தான் நம்மகிட்ட சொல்லிச்சு. நானும் சொன்னேன், இந்த போலீஸ் ஆபீசர் தான் இதுக்கு சாட்சின்னு சொன்னோம், முடிஞ்சிச்சு. இப்ப திருப்பி போய் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம காசு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க தாரியபலி ரிப்போர்ட்டும் பண்ணாங்க தானே. அந்த காசுக்கு வந்து நான் ஏத்துக்கிறேன், அந்த காசை வாங்கிட்டு நான் போறேன்னு அவங்க அது தாரியபலியும் பண்ணிருக்காங்களே. ரிப்போர்ட்டே வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. செல்வி மேம், நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. நீங்க மலேசியால இருந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண காப்பி வந்துட்டு எங்க கையில கொடுத்துருக்காங்க மகரிபா ராணி. அதுல இவங்க 3,60,60,000 வெள்ளி கொடுத்ததா இதுல வந்துட்டு ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆமா. ஆனா முகமது அலி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் 2 லட்சம் வெள்ளி தான் நான் வாங்கினேன்,
அதனாலதான் 1,60,000 வெள்ளி நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. மேம் 1 மினிட் என்கிட்ட தாங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட மகரிபா ராணி பேசணும்னு சொல்றாங்க. ஹலோ மேம். ஹலோ ஹலோ செல்வி மேம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லத்தானே செஞ்சேன் மேம். எனக்கு வந்து இந்த காசு வந்து நான் போய் வட்டிக்கு கொடுக்கணும் மேம், எல்லாம் பண்ணணும். இவர் வந்து 1,00,000 நீங்கள் சொன்னீங்க இருக்கிறத நீங்கள் வாங்கிட்டு இப்போதைக்கு விசா உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் போங்க மேம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு. அப்போ கூட நான் வந்து அந்த பொம்பளை அந்த நூரி வந்து என்னை கூப்பிட்டு கால் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, நூரி கால் அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்டா மேம், நீங்க 2 பக்கம் பேசாதீங்க மேம். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்க இந்த காசை வாங்கிட்டு பேசாம போங்க, இப்போதைக்கு நீங்க காசை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு காசு கேட்டீங்க, நான் தந்தேன். சரியா மேம்? உங்களுக்கு 10,000 வெள்ளி கேட்டீங்க, நான் தந்தேன். 10,000 வெள்ளி நீங்க எனக்கு தந்தீங்களா? தரலையா மேம்? தரலையா மேம்? கடவுள் பொதுவா சொல்லுங்க மேம். மேம் கடவுளுக்கு 10,000 வெள்ளி நான் உங்களுக்கு தர. பூந்துக்கிட்டு டெலிகாஸ்ல பூந்துக்கிட்டுலாம் சொல்லல மேம். இப்படி சொல்றது வந்து மாட்டி விடலாமா? இதெல்லாம் வந்து நீங்க இப்படி பண்றது நான் உங்களுக்கு மாட்டி விடலையே, உங்களை சொல்றேன் மேம். செல்வி மேம் உங்களை சொல்லல. நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க மேம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் இந்த காசு நான் வாங்க மாட்டேன்னு சொன்னல மேம். நீங்க சொன்னீங்க இருக்கிறத கிடைக்கிறத வாங்கிட்டு பேசாம போய்கிட்டு இருங்க. உண்மையா சொல்லுங்க மேம், நான் உங்கள்கிட்ட சொல்லத்தானே செஞ்சேன். நான் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. பேசுங்க. எனக்கு உங்களையும் தெரியாது, அலின்றதும் தெரியாது. கண்டிப்பா. First of all, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நான் கிடையாது. ஆமா. ஜஸ்ட் நான் வந்து தமிழவங்கன்னும் போது நான் உங்களுக்கு காசு தந்தேன்னு நான் சொல்லல. நான் 10,000 வெள்ளி செலவழிச்சேன்னு சொன்னேன். ஓகே, நீங்க சொல்றீங்க, நீங்க பேசாம இருங்க. அவங்க செல்வி என்கிட்ட பேசட்டும். சொல்லுங்க மேம். கொஞ்ச நேரம் பேசாதீங்க, நான் மட்டும் நம்ம பேசுங்க மேம். எப்படி தெரிய வரும்னா, நீங்க ரிப்போர்ட் பண்ணவும் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் வந்து உங்களை பார்த்தேன், நேரடியா பார்த்தேன் உங்களை. இருங்க பேசிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. அப்ப அது கூட எப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, உங்களுக்கு மல்லிகை விளக்கல என்கிட்ட உதவி கேட்டாங்க. நானு கண்டிப்பா ஓகே. அப்படி இருக்கும்போது உங்களோட பிரச்சனை அப்ப அது வந்து என்னன்னாக்கா, நீங்க வந்து ஒருத்தவங்களை பார்த்து ஏமாந்துருக்கீங்க. அந்த காசு பிரச்சனையில நீங்க வந்து உங்களால ஊருக்கு திரும்பி போக முடியல, அவரு உங்களை ஏமாத்திட்டாருன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா? நான் உங்ககிட்ட என்னன்னு நாம தமிழவங்க. நான் இப்ப உங்களை தப்பாவே சொல்லலையே. நான் செல்வி மேம், ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. அவங்க ஃபுல்லா பேசி முடிங்க. நீங்க ஃபுல்லா பேசுங்க மேம். பேசுங்க. பேசுங்க. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்னா, அந்த டைம் நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, இவர்கிட்ட நீங்க வந்து காசு கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்க, ஏதாவது இல்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொன்னேன். சூரா சும்பாக்கான் வச்சிருக்கேன் மேம். உங்ககிட்ட எந்த எவிடன்ஸ் இல்ல மேம். சூரா சும்பாக்கான் வச்சிருந்தேன். அது வந்து உள்ளங்க மலாய்க்காரவங்க விசாரிச்சுட்டு கேளுங்க மேம். உங்களை வச்சு பேசல. நீங்க கை ஆபரேஷன் பண்ணிருந்தீங்கல்ல, நெக ஆபரேஷன் பண்ணிருந்தீங்கல்ல மேம். அப்ப வந்து சூரா சும்பாக்கான் வந்து நான் கொண்டுட்டு வந்து காமிச்சேன். பார்த்துட்ட பிறகு நான் எடுத்துட்டு வாங்க, அந்த ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் உங்களால சேஃப் உங்க பக்கத்துன்னு சொல்லிட்ட பிறகுதானே அது நீங்க செஞ்சீங்க. ஆமா மேம். வக்கீல் அவர் பேர் என்ன, கமலநாதன் இருக்காருல்ல, அவர் வக்கீல் வச்சு சூரா சும்பாக்கான் செஞ்சாரு. எல்லாத்துக்கு அப்புறம் இது நான் செஞ்சுட்டு சொல்லிட்டு பேசி. நான் உங்களை தப்பே சொல்லலையே, நான் உங்களை கூப்பிடவே இல்லை மேம். அவங்கதான் இப்ப உங்களை லைன்ல இழுத்துருக்காங்க. நான் உங்களை இதுல இழுத்து விடல, நான் உங்களை இழுக்கவே இல்ல. செல்விங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது போலீஸ். நிமிஷம். ஹலோ செல்வி மேம், கேக்குதா மேம்? இதுல உங்க நேம் வந்துட்டு எங்கேயும் வரல. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு முகமது அலி கிட்ட நாங்க கேட்கும் போது, முகமது அலி தான் நாங்க போலீஸ்க்கே கால் பண்றோம், நீங்க அவங்க கிட்டயே கேளுங்கன்னு சொல்லிட்டு உங்களை லைனுக்கு கொண்டு வந்தாரு. ஆக்சுவலி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தபடி, கம்ப்ளைண்ட் என்னன்னு வந்தது, என்ன மாதிரி என்கொயரி எல்லாம் போச்சு, இந்த விஷயம் என்னதான் ஆச்சுன்னு உங்ககிட்ட டீட்டெயிலா கேட்கறதுக்காக தான் நாங்க ட்ரை பண்றோம். மத்தபடி உங்க மேல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்க குடுக்குறோம் மேம், நீங்க பேசுங்க. ஓகே. சோ இப்போ அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது வேற ஆளு. ஆனாலும் அவங்களுக்கு தமிழ் பேச புரியாத பட்சத்துல நான் வந்து உதவி பண்ணேன். என்னன்னு மேம் ரிப்போர்ட் வந்தது உங்ககிட்ட?
எந்த அளவுக்கு நான் உதவி பண்ண நான் உங்ககிட்ட கேளுங்க. ஆமா உதவி பண்ணாங்க. அன்டில் அவங்க அலியும் கூப்பிட்டு வச்சு நான் பேசினேன். ஆமா ஏன்னா எந்த ப்ரூஃபும் அவங்க கிட்ட இப்போ நார்மலி இப்ப நான் வந்து உங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும், காசு நான் போட்டிருக்கணும் அக்கௌண்ட்ல. அவங்க அது பண்ணல. நான் உங்ககிட்ட காசு குடுக்கறேன் அப்படின்னு ஒரு போட்டோவாச்சும் இருக்கணும். அவங்க அது பண்ணல. எந்த எவிடன்ஸும் இல்ல. அவர் என்னை ஏமாத்திட்டாரு வர்றாரே தவிர எந்த எவிடன்ஸ் எதுவும் இல்ல. ஆனாலும் சரி, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு அழுவுறீங்க, எனக்கும் பார்க்க பாவமா இருக்குன்ட்டு நான் அலியும் கூப்பிட்டு வச்சு அவரை நான் பேச வச்சேன். அவங்க அலி அப்புறம் இவங்களோட மாரிபாவோட மருமகன் எல்லாரும் பேசினாங்க. நான் அந்த ரூம்ல கூட இல்ல, அவங்க மட்டும்தான் வச்சு நான் பேசினேன். என்ன ஏது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நீங்களே பேசிக்கங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் பேசினாங்க. பேசிட்டு வந்த பிறகுதான் அவங்க சொன்னாங்க, சரி நாங்க இந்த அமௌண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு காசு கொடுத்துட்டாருன்னா அவர் பேர்ல அப்ப நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்க. அப்ப ஒத்துக்கும் போது அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க தாரேபாலி காசு கொடுத்துட்டு பிறகு நீங்க தாரேபாலி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து நீங்க திருப்பி வாபஸ் வாங்கிடணும். ஓகே ஓகே. ஆனா எப்படி அந்த ரிப்போர்ட் என் கையில இருக்கும்? இல்ல அதுக்கு என்ன மீனிங்னு சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் ரூம்ல அவங்கள பேச வச்சேன்ல, அவங்க மட்டும்தானே பேசுனாங்க, நான் கூட இல்ல. அதான் சொல்றேன், பேசுறப்ப அவங்களுக்கு தெரியாது நான் சொன்னது. 160,000 அமௌண்ட்டுக்கா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணீங்க? 3,60,60,000 வெள்ளி. ஒரு நிமிஷம் மேம். செல்வி மேம் சொல்லுங்க பிரீபா. அது நீங்க இல்ல நீங்க கை ஆபரேஷன் பண்ணியிருந்தீங்கல்ல, அப்ப வந்து நூறிக்கு வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் வேற இடத்துல கொடுத்தலாம், எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த பொம்பளை போலீஸ் திட்டுனாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணிடுவோம் அலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க நூறிட்ட போயிருந்தேன், நீங்க அந்த அன்னைக்கு நீங்க இல்ல, சரியா மேம்? அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மலாய் பேசுறது தெரியாது, உங்களுக்கு தெரியத்தான் செய்யும். 3,60,000 வெள்ளியே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1,60,000 வெள்ளி வாங்கிக்கிறங்க. நீங்க சொல்லிக்கிட்ட அலி அரஃபாத்த கூட நீங்க மிரட்டினீங்கல்ல, ஏன் இப்படி வாங்கிட்டு நீங்க இப்படி ஏமாத்துறீங்க, நீ மிரட்டினீங்கல்ல. நான் உங்களை மென்ஷன் பண்ணியோ, உங்களை நான் வந்து போலீஸ், உங்களை நான் இழுத்து விடல. இப்ப அவங்கதான் அவங்க பேசுறாங்க, நீங்க அந்த இடத்துல இல்ல. 3,60,000 ஒரு நிமிஷம் இருங்க. 3,60,000 வெள்ளி. ஹலோ, நீங்க என்கிட்ட பேசுங்க அலி. 3,60,000 வெள்ளி நீங்க என்கிட்ட வாங்கலையா? நீங்க என்கிட்ட வாங்குனீங்களா வாங்கலையா? நீங்க என்கிட்ட வாங்குனீங்களா வாங்கலையா? உங்க பிள்ளையாரையே சொல்லுங்க, நீங்க வாங்கலையா? எனக்கு நீங்க காசு தாங்க. அது எப்படி வாங்காம நீங்க கடை தருவீங்க? அது எப்படி நீங்க வாங்காம என்கிட்ட கடை தருவீங்க? நீங்க பேசுவீங்க நீங்க எல்லாம். ஆனா இந்த உங்க ரெக்கார்டு நீங்க பேசுன, நீங்க எம்போசில பேசுன ரெக்கார்டு அப்படியே இருக்கு, நான் காமிச்சிட்டேன். எம்போசின்னு பேசுனாங்களா உங்கள்ட்ட? எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன், நான் காமிக்கிற ரெக்கார்டு நான் தான் காமிச்சிட்டேன், எல்லாத்தையும் ப்ரூஃப் காமிச்சிட்டேனே. சும்பாக்கன் முதல்ல நான் காமிச்சிட்டேன். அலி அரஃபாத்தை வச்சு வக்கீல வச்சு நாங்க மிரட்டி உங்க தம்பி வரவே இல்லை கடைசி வரைக்கும். உங்களோட சேர்ந்து என் வீட்டு ஜாமான் என்னை எடுக்க விட்டீங்களா? என்னை எப்படி பறக்க துடிக்க கடையை விட்டு விரட்டினீங்க? எப்படி விரட்டினீங்க? ஒரே நாள் ஒரே நிமிஷம் எங்க சொல்லுக்கு நீங்க ஈடு கொடுத்தீங்களா? டாக்டரை ஏமாத்தி நான் கடை எழுதி வாங்கினேன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. டாக்டரை எழுதி நான் காசு கடை எழுதி வாங்கினேன்னு சொல்றீங்களா? டாக்டரை நீங்க கொண்டுட்டு வாங்க லைன்ல. மேம் செல்வி மேம், நீங்க வரவேணாம், நீங்க லைன்ல வரவேணாம் செல்வி மேம். நான் உங்களை பேசவே இல்லை, உங்களை நான் இழுக்கல. இப்ப பேசினா உங்களுக்கு இஷ்யூ ஆகும்னு எனக்கு தெரியும். 3,60,000 வெள்ளிக்கு நான் ஒத்துக்கிட்டேன் மேம். எனக்கு மலாய் தெரியாது மேம். சொல்லுங்க மேம். எனக்கு தெரிஞ்ச கதை அண்டர் 60 அது தந்தாங்கன்னு தானே மேம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இருங்க ஊருக்கு போயிட்ட பிறகு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் மேம், உங்களுக்கு விரிவா சொல்றேன். உங்களுக்கு நான் கால் பண்ணலான்னு போன் எடுத்து நீங்க என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, சரியா மேம்? நீங்க என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் கால் பண்ணலாம். நான் அந்த 160 வாங்கி நான் அங்க கடை வைக்கிறதுக்காக நான் கடனுக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னல உங்கள்கிட்ட. நான் பிளாக் பண்ணேன்னு சொல்லாதீங்க, பிளாக் ஆயிருக்கு. போனை வந்து நான் மாத்தனோன்னே எல்லா காலும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாயிடுச்சு. அதான் மேம் உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்றதுக்காக தான். ஏன்னா நீங்க ஊருக்கு போய் அடிங்க அப்படின்னு சொன்னீங்களா, என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு அடிங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நான் அடிக்கையில உங்க இது பிளாக் ஆயிருந்துச்சு.
அப்ப நான் உங்க கூட நீங்க நூறு எனக்கு போன் அடிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, என்ன தார பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல நூறு எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நூறுல் அந்த இது அவங்க அந்த கிரைம்ல உள்ளவங்க அவங்க எனக்கு போன் அடிச்சாங்க. போன் அடிச்சு தமிழால வச்சு பேசுனாங்க. ஏன்னா நான் நைட்டுக்கு ஃபிளைட் எனக்கு காலைல அடிக்கிறாங்க. நீ தாரைப்பாலை பண்ணலையா, காசு வாங்கியிருக்க, இன்னும் எனக்கு 1,60,60,000 மொத்த காசு அவங்களுக்கு வந்து பெரிய இடத்துல இருந்து போயிருக்கு ப்ரெஷரு. அவரு கமலநாதன் போய் என்ன செஞ்சுட்டாரு. ஹலோ சரி, இப்போ ஊருக்கு நீங்க போயிட்டு வந்த பிறகு என்ன பிரச்சனை? ஊருக்கு போயிட்டு வந்ததுலாம் இல்ல மேம். எனக்கு காசு மேம், ஒரு நிமிஷம், என்ன டீல்லாம் இல்ல மேம். என் காசு முழு காசு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பையனை படிக்க வைக்கணும். என் காசு எனக்கு வேணும் மேம். எனக்கு அதுதான் மேம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்கள்ட்ட நான் அதுதான் மேம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் காசு நான் கொடுத்த காசுனால இன்னமும் வரைக்கும் நான் நிக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து நான் உங்கள்ட்ட அதைத்தான் சொல்றேன் மேம். ஏன் காசு எனக்கு வரணும் மேம். எனக்கு புரியுது மாரிபா. அது பண்ணனாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஏன் ரிப்போர்ட் இருக்கு மேம். ஏன் ரிப்போர்ட் என் கையில இருக்கு. நூறு ரிப்போர்ட் இருக்கு. நூறு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா மலேசியா நான் வரல மேம். நான் மலேசியா வரல மேம். எனக்கு தயவு செஞ்சு நான் மறுபடியும் 40,000 வெள்ளி செலவழிச்சு நான் வக்கீல பிடிச்சு நான் அலையிறதுக்கு நான் ஆள் இல்ல. காசு வாங்கிட்டு அவர் இருக்கிறவர் அவரை வர சொல்லுங்க இந்தியாவுக்கு. நான் இந்தியாவில வச்சு பேசிக்கிறேன். நான் மலேசியா வர நிலைமையில நானே முடியாம இருக்கேன் மேம். நான் முடியாம இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாவம் பாருங்க. நீங்க பார்த்ததுனாலதான் அந்த காசு அவர் தந்தாரு, அது தெரியுமா? இல்லாட்டி எனக்கு வந்திருக்காது அந்த காசு. நான் உங்களை மென்ஷன் பண்ண கூடாது. கொஞ்ச நேரம் மாறிபா சொல்லுங்க மேம். எவ்வளவு உங்களுக்கு கண்டிப்பா பண்ணீங்க மேம். உங்களை நான் எதுலையுமே நான் சொன்னனா? அவங்கள பத்தி நான் எதனா சொன்னனா? அவர் தான் டாக்டருக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிச்சாரு. டாக்டருமே அடிக்கட்டும். டாக்டர் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. என் காசை தர சொல்லுங்க மேம். என் பையன் படிக்கணும், நான் வீட்டை கட்டணும். தயவு செஞ்சு செல்வி மேம், உங்க காலில் வேணாலும் நான் உழுவுறேன். நான் அங்க வந்து அப்பதான் உங்க காலில் உழுந்தேன். இங்கே வேணாலும் உங்க காலில் உழுவுறேன். எனக்கு ஒரு வதவி இல்ல செல்வி மேம். சட்டுன்னு ஆளை பார்த்து பாவம் படுறாள். நீ அப்படித்தான் பாவப்படுறாள். நீங்க எனக்கு செஞ்சீங்க. நீங்க அந்த இடத்துல வந்து அவன் வந்து பெரியவன் செஞ்சது கூட நீங்க நின்று ஒன்னா நின்று அதுல 2 பேர் நான் பெரியவன் காசு வாங்கிட்டு அதனாலதான் அந்த கேஸ் எடுக்கல அப்படின்ட்டு எனக்கு துணைய அக்கா தங்கச்சி மாதிரி நீங்க நின்றீங்க. நான் வந்த இடத்துல நீங்க ஒரு 4 பேர் எனக்கு உதவி கண்டிப்பா எனக்கு இதையும் நீங்க செஞ்சிருங்க மேம். எனக்கு இதையும் செஞ்சிருங்க மேம். இதையும் எனக்கு இந்த உதவியவும் எனக்கு செஞ்சிருங்க மேம். என் பையன் படிக்க போகணும் மேம். என் பையன் டாக்டருக்கு போறான் படிக்க. நான் உங்களை சொல்லல, நீங்க உங்களை வேணாம், நீங்க வர வேணாம் மேம். நான் உங்களை சொல்லல. நான் எப்படி நான் பாக்கணுமோ அவர் வந்து பாத்துக்கிட்டு. நான் உங்களை உதவி செய்ய சொல்லல மேம். நான் உங்களை இழுக்கவே இல்ல மேம் இதுல. சொல்லுங்க முகமது அலி. ஓகே, இப்ப வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சாங்க, உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுக்காக தான் சார் நாங்க கால் பண்ணி இப்ப விசாரிச்சிட்டு இருக்கோம். இது இப்ப டெலிகாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கா? லைவ் இல்ல மேம், ரெக்கார்டட். ஓகே ஓகே சரி. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வரும்போது நாங்க அந்த இப்ப நம்ம மேடம் செல்வி சொல்றாப்ல அந்த நம்ம டிஸ்கஷன்ல மேடம் செல்விக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்ல இல்ல, இப்போ அந்த மேம் வந்துட்டு சொல்றாங்க இவங்க உள்ள பேசும்போது அவங்க அந்த இடத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம செல்வி மேம் வந்துட்டு இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணவே வேண்டாம். இல்ல நீங்க கேளுங்க. மேடம் செல்வி அதுல இல்ல. அதுக்கப்புறம் நம்ம அந்த டிஸ்கஷன் வெளிய 3,60,60,000 வெளிய உள்ளக்க பேசணும். நான் அவங்கள பேச விட்டுட்டு நான் வெளியாயிட்டேன். அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு, என்ன 3,60,60,000 வெளிய தருவாங்க. ஃபர்ஸ்ட் இதா ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நான் வந்தேன். அவங்க வந்து எதுவுமே இன்வால்வ் பண்ணல. சோ அதுக்கப்புறம் நடந்தது எங்க நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. பட் அந்த மேம்க்கு ஒண்ணும் தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளிய ஆனோனே என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த அமௌண்ட்க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டா ஓகே. செட்டில்மென்ட் எப்படின்னா நீங்க அந்த 1,60,60,000 கொடுத்துட்டீங்கன்னா இனிமே முடிஞ்சு நாங்க கேஸ வாபஸ் வாங்கிடுறோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிலாம் சொல்லல மேம். அவங்க சொன்னதே செல்வியை கேளுங்க. அப்படியா சொன்னாங்க மேம்? அந்த 1,60,60,000 கொடுத்துட்டா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு இவங்க சொன்னாங்களா மேம்? அது உங்களுக்கு தெரியுமா? அது அவங்க கையில தரேபலி ரிப்போர்ட் இருக்கே. எங்க இருக்குன்னு வாபஸ் வாங்குன அந்த ரிப்போர்ட் காப்பி அவங்க இது வாபஸ் வாங்கல. இன்னும் நான் கேஸ் வாபஸ் வாங்கல. ஏன்னா இன்னும் 2 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் அவர் தர வேண்டியது இருக்கு. ஓகே, அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். மலேசியால அவங்க வந்து 160,000 எனக்கு கொடுத்தா போதும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், யாரோட வற்புறுத்தலும் இல்லாம நான் தடை வாபஸ் பண்ணிக்கிறேன் கேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, அது ஏன்னா போலீஸ் வந்து சிஸ்டம்ல இருக்கும். சோ அந்த சிஸ்டம் பிரிண்ட் அவுட் காப்பில அவங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த காப்பி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா மேம்?
ஆனாலும் மாரிபா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க 300,000க்கு மேல ஏமாந்துருக்காங்க. ஆமா. அவரு வந்து அலி வந்து 160,000 தான் கொடுத்தாரு. அது எனக்கு பத்தல, எனக்கு ஒண்ணும் நிறைய செலவு இருக்கு அப்படின்னா அது அவங்களோட கோரிக்கை. ஆமா. இல்ல மேடம், நம்ம அந்த டாக்டருக்கு 1 லட்சம் சொல்லி கொடுத்தோம்ல, அதையும் சேர்த்துக்கிறீங்க இதுல. அது தனியா உள்ள இல்ல, அது தனி. முகமது அலி, அதை இது கூட இன்க்ளூட் பண்ணாதீங்க, அது தனி தானே. அது நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட. நான் சொல்லிட்டேன் நீங்க அந்த டாக்டர்ட்ட பேசுனது எல்லாமே சொல்லிட்டேன். யார் பேசுனதா? இல்ல, டாக்டர் கிட்ட நாங்க இன்னும் பேசல. டாக்டர் கிட்ட கொடுத்த 1 லட்சம் வெள்ளி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் பேசுனாங்க, நான் பேசல. ஓ, நீங்க பேசல. ஓகே ஓகே ஓகே. நூரி பேசலாம். ஆமா, அவங்க தான் பேசுனாங்க, நான் பேசல. யா. ஆமா. சோ டாக்டரோட கான்வர்சேஷன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் பேசுனாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 160,000 கொடுத்தா போதும், நான் வாங்கிட்டு நான் கிளம்புறேன்னு அவங்க கிளம்புனாங்க. பட் ஆனா அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 160,000 தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா எனக்கு சப்போஸ் 300,000க்கு மேல கொடுக்கணும். அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சோ மீதி நீங்க எப்படி வாங்கிக்கிறீங்களோ அது நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே மேம், அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்ட மலேசியால நீங்க எவிடன்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட போன் கான்வர்சேஷனோட எவிடன்ஸ் தான் இருக்கு. இல்ல, ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லுங்க. சூரா சும்பாக்கன் இருக்கு. இந்த சூரா சம்பாக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்காங்க மேம். சூரத் சும்பா வந்து சூரத் சுப்பானா, ஐயோ எனக்கு அலி எனக்கு அது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அது எனக்கு சொல்ல தெரியல. சத்தியம் சர்டிபிகேட். அது வந்து மாரிப்பா நீங்க எவ்வளவு அமௌண்ட்ல போட்டீங்க? நான் போடல, வக்கீலே 360 வக்கீலே போட்டிருக்காங்க. அது நான் போடலையா, அதனால எனக்கு தெரியாது. அதாவது 3,60,000 வெள்ளி வக்கீலே வாங்கியிருக்காங்க. வக்கீல் வாங்கி யார் சைன் பண்ணல? அப்ப அது வந்து மாரிபாக்கும் லாயருக்கும் உள்ள சூரத் சும்பாவாது? இல்ல இங்க தாங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் தாங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மாரிபா. நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி அரஃபாத்தும் இவங்களும் சேர்ந்து, அரஃபாத்லாம் என் போனை எடுக்கிறதே இல்ல மேம். அப்ப அரஃபாத்த என்ன காசு கொடுத்தது ஃபுல்லா அரஃபாத்துக்கு தெரியும்னு உங்களுக்கும் தெரியும். அரஃபாத்தை தானே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க நீங்க. அப்ப அரஃபாத்தை கூப்பிட்டு விட்டு அரஃபாத் வந்து போலீஸ், அவரு கமலநாதன் என்ன செஞ்சாரு, ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணாரு. அவங்க வந்து சூரா சும்பாக்கன் கொடுக்க வரவே இல்லை. அரஃபாத்து, நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வக்கீல வர, இன்னொரு சும்பா பண்றதுக்கு போலீஸ் வருவாங்கல்ல, கூப்பிடுறாரு. என்னோட ஹெல்ப் இதுல ஏதாவது இதுக்கப்புறம் தேவை இருக்கு? கண்டிப்பா மேம், எனக்கு இந்த காசு நீங்க வாங்கித்தாங்க மேம், என் பிள்ளைங்க படிக்க. நான் அன்னைக்கு சொன்னது, ஆமா நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் இன்னைக்கு சொல்றேன். உங்கள்ட்ட என்ன சொன்ன, என் பிள்ளைங்க படிக்கணும். நான் உங்களை இழுக்கவே இல்லை மேம். ஆனா அவர் எனக்கு காசு தரணும், எனக்கு நஷ்ட ஈடோட தர சொல்லுங்க. நான் வீடு கட்டல, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா முடியாம இருக்காங்க, என் பையனை படிக்க வைக்கணும். இந்த 3 நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா மேம். இந்த வாங்கிட்டு வந்த காசு கூட நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ப்ரூஃப் தேவை. அதுவும் இல்லன்றதுனால அவங்களுக்கு அதுக்கு மேல கொண்டு போறதுக்கு அவங்களால இருக்கு, சத்தியவாக்கு இருக்கு. அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரே கிடையாது அவங்க. சரி மேம், சரி ஓகே மேம். இங்க தாங்க முகமது அலி. சொல்லுங்க. இப்ப மேம்க்கு வந்துட்டு உங்களுக்குள்ள என்ன பேசுனீங்கன்றது வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. நீங்க டாக்டருக்கு கொடுத்த நீங்க இல்லைங்க. இப்ப வந்து மேம்கிட்ட நம்ம நான் அப்படியே சொன்னோம்ல, நாங்க எல்லாம் பேசி முடிச்சதோட மேம்கிட்ட போய் என்ன சொன்னோம்டா, இவங்க வந்து ஒத்துக்கிட்டாக 1,60,000 வெள்ளி கொடுத்ததோட இப்ப தர்றோம் 1,60,000 வெள்ளி, அதுக்கப்புறம் தர்றோம்னு சொன்னாரு அவரு. போலீஸ் ரிப்போர்ட்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இல்லையா, அந்த வாபஸ் லெட்டரோட நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். அது வாபஸ் 1,60,000 வெள்ளிக்கு என்கிட்ட எழுதி வாங்கினாங்க. எப்படி எழுதி வாங்கினாங்கன்னா, ஏன்னா நீங்க ப்ரூஃப் கொடுப்பீங்களா, அது கூட அவர் வரல, அலி வரல. சர்டிபிகேட் வந்து மேடம் மலேசியால வந்து போலீஸ் ரிப்போர்ட் சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து டூப்ளிகேட் எல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஓகே சார், நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அவங்க மருமகன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு அது செல்வி கேக்குது. ஓகே, வெளியே அந்த எல்லாம் பேசி முடிச்சதோட மேடம் செல்வி வந்து கூப்பிட்டு வெளியே வச்சு பேசினாப்ல, இனிமே மகரிபா இது வந்து நீங்க ஒத்துக்கிட்டிய 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பேசி முடிச்சிட்டீங்க. ஓகே, அப்பலாம் அவங்க சொல்லவே இல்லையே. இப்ப சொன்னாங்களா மேம் அப்படியே? சரி, அப்போவாவது நீங்க எழுதி வாங்குனீங்களா? இல்ல முகமது அலி, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நிமிஷம்
அவங்களே சொன்னாப்ல. ஒரு நிமிஷம், இப்போ இந்த 1,60,60,000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா சொல்றீங்களா? அதையாவது நீங்க எழுதி ரிட்டர்னா வாங்குனீங்களா? இல்ல அதுல என்ன ப்ரூஃப்னா அந்த போலீஸ் ரிப்போர்ட்ட அவங்க தான் வாபஸ் வாங்கிரும் சொல்லிட்டாங்கல்ல. வாபஸ் வாங்கன்னு சொல்லி 1,60,60,000 வரைக்கும் எழுதிட்டாங்கன்னு செல்வி சொன்னாங்க. நான் எழுதி கொடுத்தேன். எனக்கு லாயில எழுதி இருக்கிறது என்ன எதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ப்ரூஃப் இந்த இருக்கு. அவர் தமிழ்ல தானே மேடம் பேசினா. யாரு அவங்க தமிழ்ல தானே டைப் படிக்கிறது லாயில தானே இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்க மகரிபா ராணிக்கு கொடுக்க வேண்டிய பணம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்ப டாக்டர் லைனுக்கு வரல. அந்த டாக்டர் வந்து உங்ககிட்ட அந்த விவரத்தை சொல்லிட்டாப்லன்னா உங்களுக்கு இந்த புரிஞ்சு. ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்ட போட்டு காமிக்கவானா? ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்ட போட்டு காமிக்கவா? அவர் ரெக்கார்டே என்னட்ட இருக்கு. நான் பேசின ரெக்கார்டு போட்டு காமிக்கவா? நீங்க பேசின ரெக்கார்டுக்கு மேல அவர் நேரடியா பேசிட்டா நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். அது எப்படி அது எப்படி நீங்க வந்து 50,000 வெள்ளி வாங்கல 25,000 வெள்ளி வாங்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க பேசவே இல்லை. இந்தியா ஹை கமிஷன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னவர்கிட்ட நீங்க பேச அந்த ரெக்கார்டு முதக்கு நான் வச்சிருக்கேன். சொல்லுங்க மேம். ஆனா முகமது அலி இப்போ அவங்க 1,60,60,000 போறேன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்களை நம்பி பிசினஸ்க்குன்னு சொல்லிட்டு காசு வந்துட்டு கொடுக்கும்போது அதுக்கு உண்டான அக்ரிமெண்ட்ல கொடுக்க வேண்டியது கடமை தானே. கேட்டா அவங்க வந்துட்டு எங்க கிட்ட கேட்கல, என்ன நம்பி கொடுத்தாங்க அவ்வளவுதான், அதனால நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பிசினஸ்ல அப்படி சொல்ல முடியாது தானே. அக்ரிமெண்ட் கொடுக்க வேண்டியதுன்றது கடமை தானே. நீங்க கேளுங்க மேம். நம்ம சிம்பிள் தான். இப்ப நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 25 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். ஓகே, 25 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். இதே இப்படி இந்த நம்ம ஏமாத்து வேலை பண்ணோம்டா நம்ம இன்னைக்கு உண்மையிலே பிசினஸ் பண்ண முடியுமா முடியாதா? எப்படி சேட்டு கடிச்சு கேளுங்க மேம். இல்ல சேட்டுன்றவர் யாரு? இல்ல சேட்லாம் இருக்கட்டும், ரெண்டாவது விஷயம் நீங்க கேளுங்க முதல்ல. இல்ல சேட்டுன்றவர் யாரு? உங்க கடையில இருந்து எத்தனை தெரியாது. இல்ல சேட்டும் கிட்டயுமே இந்த மாதிரிதான் நீங்க பணம் வாங்கிட்டு அவருக்கும் கடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தான் கடை வச்சு நடத்தினவன பத்தி விட்டாங்க 3 மாசத்திலேயே. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இதே இப்ப வந்து நான் வந்து உண்மையா அது இப்பதான் நீங்க உண்மையா இருக்கிறீங்க. அது இப்பதான் நீங்க உண்மையா இருக்கிறீங்க மேம். ஒரு நிமிஷம் தாங்க மேம். நான் ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும். ஹலோ ஒரு நிமிஷம். நீங்க பேசுறத எல்லாத்தையுமே நம்பர் யார்ட்டையும் பேச ஏன் காசு வச்சிருக்கிறவங்க நீங்க உங்கள்கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுவேன்? உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க. நீங்க என்ன தர வேண்டியது இல்லையா? காசு தர வேண்டியது இல்ல. அது என்னன்னு பேசுங்க நீங்க. அவங்களுக்கு தெரியாதுல. கொடுத்ததுன்னா அரபாத்த லைன்ல கொண்டுட்டு வாங்க. நீங்க சொல்றீங்கல்ல நான் கொடுக்கல. அரபாத்தை நீங்க லைன்ல கொண்டுட்டு வாங்க. 1,00,000 வெள்ளி 1,00,000 வெள்ளி. ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன். ஹலோ நான் சொல்றேன் இப்ப கேளுங்க. 1,00,000 வெள்ளி நீங்க வந்து கார்னருக்கு வாங்குனீங்க. 1,00,000 வெள்ளி பிஸ்ட்ரோக்கு வாங்குனீங்க. கம்மம் ஜமாக்கு 1,60,60,000 வெள்ளி வாங்குனீங்க. மொத்தம் 3,60,60,000 வெள்ளி. சரியா? நாங்க கடையை நஷ்டப்படுத்திட்டு நீங்க என்ன வெளியாக்குனீங்களா? அக்ரிமெண்ட் போட்டு வெளியாக்குனீங்களா? அது கேளுங்க மேம். கடையை நஷ்டப்படுத்தி இப்போ மகரிபா ராணி கேள்வி கேக்குறாங்களா, அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்களேன். நஷ்டப்படுத்திட்டேன்னா இப்போ அவங்க சைடுல இருந்து கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கிளியரா கேட்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நீங்களும் எல்லாரும் முன்னாடி ஆன்சர் பண்ணிடுங்க. அது எப்படி மேம்? சரி இப்போ எங்களுக்காக கிளியர் பண்ணிடுங்களே சார். இப்போ எங்களுக்காக கிளியர் பண்ணிட்டு அந்த விஷயம் முடிஞ்சிடும்ல. முடிச்சாச்சு. அவங்க 10 காசு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எல்லாமே கேஸ் முடிஞ்சு எல்லாமே க்ளோஸ் ஆகி அது நீங்களே எழுதி வாங்கிட்டீங்களோ? அப்ப இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படி எப்படி நான் இங்க வரேன்? ஓகே சார், போலீஸ்ல எல்லாமே வந்துட்டு கேஸ் கம்ப்ளைன்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வர்றேன். இப்போ அவங்க சேனல் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ இத நிறைய மக்கள் பாப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவங்க கிட்ட சில கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காங்க. இப்போ உங்க சைடுல இருந்து இருக்க ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். உங்க சைடுல இருந்து ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகே சொல்லுங்க என்னன்னு. அதுதான் நீங்க 3,60,60,000 வெள்ளி வாங்குனது உண்மையா இல்லையா? இல்ல உண்மை இல்ல. எவ்வளவுதான் வாங்குனீங்க? நம்ம வாங்குனது 2 லட்சம் வெள்ளி. 3 கடை எப்படி கொடுத்தீங்கன்னு கேளுங்க. 3 கடை உங்களுக்கு கொடுத்திருக்கீங்களாமே. எதை வச்சு 3 கடை கொடுத்தீங்க? எல்லா கடைக்கும் நம்ம வாங்குறது 50,000 வெள்ளி, மேக்ஸிமம் 1 லட்சம் வெள்ளி. சரி, இவ்ளோ வாங்கிட்டு யாருக்குமே நீங்க அக்ரிமெண்ட் தராதது பழக்கமா வச்சிருக்கீங்களா? இல்ல இப்ப எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் போடுறோம். இல்லையே இந்த வீடியோ அப்போ ஏன் இவங்களுக்கு போடல? இப்ப போடுறீங்க. ஓகே, அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். இந்த கான்செப்ட் வந்து அப்பதான் நம்ம ஆரம்பிச்சோம். சோ நம்மளுக்கு அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இல்ல. இப்படி எல்லாம் பிரச்சனை வந்ததோட நம்ம
நம்ம எல்லாருக்கும் எக்ரிமெண்ட் போடுறோம். நம்மளோட எல்லா மேனேஜர்மார்களும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்ல பிசினஸ் பண்றாங்க, எந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட ப்ரூஃப் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு தெரியாது அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்களா? எப்படி நான் ப்ரூஃப் இல்லாம நான் இல்ல இப்ப இவங்க வந்துட்டு இவங்க எல்லாரும் வச்சு பேசும்போதுதான் அந்த கம்பெனி அவங்க கிட்ட ரிட்டர்ன் காப்பியா எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல 3,60,000 வெள்ளின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது உண்மை இல்லாத பட்சத்துல எப்படி அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க? கேஸ் இன்னும் அது கம்ப்ளீட் ஆகல, இன்னும் இவங்க வாபஸ் கேஸ் ஒரு நிமிஷம் அப்படியே 1,60,000 வெள்ளி வாங்கிட்டு நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா இன்னொரு கேஸ் வாபஸ் வாங்கிருக்கணுமே. இன்னும் அவங்க கேஸ் வாபஸ் ஆகல. அந்த பேப்பர் எப்படி என் கையில இருக்கும்? 100 வருஷம் காப்பி அவங்க நான் போலீஸ் ரிப்போர்ட் அந்த வாபஸ் வாங்குனா நான் உங்களுக்கு அனுப்பி அப்ப நீங்களா ரெடி பண்ணிருக்காங்க போல, அவங்களா அதை ரெடி பண்ணிருக்காங்க. சரி நீங்க அந்த காப்பி எங்களுக்கு அனுப்புங்க சார். இப்ப உடனே இப்ப உடனே அனுப்புங்க, நாங்க பாக்குறோம். ஓகே நாங்க லைன்ல இருக்கோம் சார், அப்படியே அனுப்புங்க. கட் பண்ணிட்டாரு. அதை ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஆளுங்க தான் இருக்காங்கல்ல உங்களுக்கு. அந்த செல்விங்கிற மேடம் வந்து போலீஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேலை போயிருந்தா அவங்க இதுல தலையிடவே இல்ல. இல்ல இப்ப எனக்கு அவங்களை பத்தி வேண்டாம். நீங்களும் சரி முகமது அலியும் சரி நீங்க 3,60,000 கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த காப்பி வாபஸ் வாங்க சத்தியம் வாபஸ் வந்துட்டு வாங்கின காப்பி இருக்கு அதை நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பட்டும் மேம். வாபஸ் வந்து நான் எப்படி 1,60,60,000 நான் வாங்கியிருக்கேன்னு எழுதி வாங்கினாங்க. எல்லாத்தையும் தாண்டி இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சரி இல்ல உங்களுக்கும் சரி நான் சொல்ல விரும்புறது என்னதான், நம்ம என்னதான் பேசிட்டு இருந்தாலும் 3 வருஷம் பேசிட்டு இருந்தாலும் நம்பிக்கைக்காக இந்தியா மணில 1 கோடி வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. அவ்வளவு சாதாரணமா இந்த மணி வந்துட்டு கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா ஒருவேளை அந்த மணி கொடுத்தது ஓகே, அதுக்கு உண்டான ப்ரூஃபா இருக்கட்டும், எவிடன்ஸா இருக்கட்டும், இல்ல அக்ரிமெண்டா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கணும். என்னதான் மனுஷங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தாலும் இப்ப அதுதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க அவ்வளவு காசு. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. நீங்க எவ்வளவுதான் மனுஷங்களை நம்பினாலும் சரி, அதை தாண்டி ஒரு சில மனிதர்கள் வந்துட்டு ஏமாற்றணும்னு நினைச்சா ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம தான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிகழ்ச்சி சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். இந்த விஷயம் வந்துட்டு மகரிபா ராணி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையான இருக்க பட்சத்துல நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலியமா ஒரு நல்ல ஆக்ஷன் எடுத்து இவங்களுக்கு சேர வேண்டிய நியாயம் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிகழ்ச்சி மூலமா ஒரு வேண்டுகோளா உங்ககிட்ட நாங்க வைக்கிறோம். உங்க மூலமா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். மற்றும் ஒரு தீர்வை தேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.